ஈசு 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ஈசு. ஈசு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அம்மா தாயே, இன்னைக்கு கோர்ட்ல நடக்க போறது எல்லாமே எங்களுக்கு சாதகமா நடக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருந்து அருள் புரியணும் தாயே. ஈசு 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 நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஈசு. ஈசு அத்தை, என்ன ஈஸ்வரி, நீ கிளம்பிட்டியா? அம்மா ஈச பாத்தியம்மா, இன்னைக்கு கோர்ட்டுக்கு அவளே தனியா போறேன்றாமா. நானும் கூட வரேன்னு சொன்னா அவ வேணான்றாமா. அம்மா என்ன கூட்டு போய் சொல்லி நீயாவது ஒரு வார்த்தை சொல்லுமா. சின்னையா, என் கூட நீங்க கோர்ட்டுக்கு வந்துட்டா வியாபாரத்தை யார் பாத்துப்பா? அதெல்லாம் பாத்துக்கலாம் ஈசு. அதெல்லாம் பாத்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? புரியலையே. இன்னைக்கு வியாபாரத்துக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல ஈசு. வேற எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க வியாபாரத்துக்கு போங்க, நான் கோர்ட்டுக்கு போறேன். அழகு, அவ சொல்றதும் கரெக்டா தானடா இருக்கு. சொல்றத கேளுடா. நீயும் அவளோட சேர்ந்து கோர்ட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் வியாபாரத்தை யார் பாப்பாங்க? அது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லல்ல. காய்கறி எல்லாம் அழுகி போயிடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ வியாபாரத்துக்கு போயிட்டு வா, அவ கோர்ட்டுக்கு போயிட்டு வருவா. அதெல்லாம் முடியாதுமா. நானும் ஈஸ்வரியோட கோர்ட்டுக்கு போவேன். ஐயோ சின்னையா, எதுக்கு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? நீ தான் அடம் பிடிக்கிற ஈசு. அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் நான் வியாபாரம் பண்ணிட்டு வரேன். பாஸ் உங்க கூட கோர்ட்டுக்கு வரட்டும். தீக்குச்சி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னால ஒரு ஆளா தனியா வியாபாரம் பண்ண முடியாது. ஈஸ்வரி, அதான் தீக்குச்சி வியாபாரம் பண்றேன்னு சொல்றான்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரட்டுமே. இல்ல மங்கையம்மா, சின்னையாவும் தீக்குச்சியும் வியாபாரத்துக்கு போட்டும். நான் தனியா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன ஈசு, இதான் உன்னோட முடிவா? ஆமா சின்னையா, நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது. அப்படின்னா நானும் உன் கூட வருவேன். ஐயோ சின்னையா, என்ன ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? யாரு நீதான் என்னைய போட்டு பாடப்படுத்திக்கிட்டு ரெண்டு இருக்க. பேரும் நிறுத்துங்க. நீ டென்ஷன் ஆகாத, நான் சொல்றேன். டேய், ஏண்டா அவதான் தனியா போறேன்னு சொல்றல்ல, எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அம்மா அதெல்லாம் முடியாதுமா. ஈஸ்வரியெல்லாம் என்னால தனியா கோர்ட்டுக்கு அனுப்ப முடியாது. அப்புறம் நேத்து பீச்ல நடந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? என்ன பீச்ல என்ன நடந்துச்சு? அது அங்க குதிரை நடந்துச்சு, மனுஷங்க நடந்தாங்கம்மா. வேற ஒண்ணும் நடக்கலமா. இல்ல மாப்ள, இப்ப ஏதோ சொன்னீங்களே நீங்க. இது மட்டும் நல்லா கேட்கும் உங்க காதுல. இல்ல மங்கையம்மா, அவரு என் கூட கோர்ட்டுக்கு வர்றதுக்காக என்னமோ வளர்றாரு. இல்ல இல்ல, என்னமோ நடந்திருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? டேய், என்கிட்ட ஏதாவது மறக்கிறியடா? பீச்ல என்ன நடந்துச்சு? ஒழுங்கா பதில் சொல்லு. அது 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 என்ன பாஸ், திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி திரு முழிச்சுன்னு இருக்க? ஆமா, இப்போ நீ கேட்டாங்க திருவிழால காணாம போன புள்ள மாதிரி. ஜெய் சும்மாறா சொல்லிட்டேன். ஏய், எதுக்குடா அவனை தேடிட்டு இருக்க? நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது 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 வந்துமா, நேத்து பீச்சில் என்ன நடந்துச்சுன்னா, நானும் ஈசும் பீச்சில் அப்படி நடந்து வர்றப்ப அப்படின்னு பயங்கர காத்தடிச்சு அந்த மண்ணு அப்படியே ஈசு கண்ணுல விழுந்துருச்சுமா. அப்புறம் ஈஸ்வரி அப்படியே ஒரே துடி துடியா துடிச்சு போயிட்டாளா. அப்புறம் நாள அத ஊதி ஊதி சரி பண்ணம்மா. இதுதான் நடந்தது. என்ன ஈசு? அது ஆமாத்தே, அது நாங்க போயிட்டே இருந்தோமா, காத்து வந்துச்சா, கண்ணுல அப்படியே மண்ணு விழுந்துருச்சா, நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன், துடிச்சிட்டேன். ஈசு, இப்ப நீதான் வளர்ற. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து எதையோ மறைக்கணும்னு முடிவு பண்ணி மறைக்கிறீங்க. பண்ணுங்க. அத்தை, இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. எனக்கு கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வா, அவசரப்படாத. சரிங்க. மெதுவா போ. அழகு, என்னம்மா? நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன பண்ண போற? நான் வியாபாரத்துக்கு போறேன். ஈசு கூட எல்லாம் நான் கோர்ட்டுக்கு போல. டேய் கொண்டாடாதீங்க, வாயை பத்துக்கிட்டு இருக்க. நான் வியாபாரத்துக்கு போறேம்மா. மாப்ள கொஞ்சம் பொறுமையா போ.
இவங்க 2 பேரும் உளறத பார்த்தா ஏதோ சரியில்லை, பீச்ல என்னமோ நடந்திருக்கு, நம்ம கிட்ட தான் மறைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இருக்காதானே. மாப்பிள்ள தான் ஈஸ்வரி கூட கோர்ட்டுக்கு போறதுக்காக ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. அதான் ஈஸ்வரி சொல்ல விடாம அடக்கி இருக்கா. சரி, எதுவும் இல்லைன்னா நல்லதுதான். மெல்ல மெல்ல, அது கழுத்து வலிக்க போகுது. ஐயோ, நான் எடுத்து தரேன் வண்டியை. இங்க பாரு, சும்மா என்னைய முறைக்காத. நான் ஒன்றும் அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லலை. அது எப்பயும் நான் பேச்சு வாக்கில் சொல்லும் போது அப்படியே வந்துருச்சு. மன்னிச்சுக்க ஈசு. சரி, அதான் நான் அம்மாவை சமாளிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? சின்னையா, கொஞ்சம் இங்க வாங்கல. இங்க பாருங்க, நான் உங்க மேல கொல்ல வெறியில இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல. கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் கச்சேரி. ஓ, பத்திரமா போயிட்டு வரேன்னு சொல்றியா? போயிட்டு வா, போயிட்டு வா. பத்திரம், பொறுமையா போகணும் சாமி, சரியா? ஐயோ, பாஸ், கொடுத்து மாட்டிக்கிட்டே. அண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சறாங்க. கொஞ்சிறாங்களா? ஏன்டா, நாங்களே அதை ரகசியமா பேசிக்கிருக்கோம், நீ என்னடா அங்கிருந்து ஒட்டு கேட்குற? அட அறிவு கட்டவனே. சரி, அதை விடு. பீச்சுக்கு போனீங்களே, அங்க என்ன நடந்துச்சு? அங்க குதிரை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏண்டா கேள்வி மேல கேள்வியா கேக்குற? உன்னை அடிச்சு மண்டையை உடைச்சு விடுவேன். வண்டி ரெடி பண்ணியா இல்லடா? தோ பண்றேன் இரு. போடா. இவ வேற கோர்ட் வரைக்கும் போயிருக்காளே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி வா போவோம்.